வணக்கம். மீன ராசி ராகு கேது பயிற்சி 2025 எங்களுக்கு எப்படி இருக்குது? கடைசி 18 மாதமாக ராகு கேது உங்களோட ஓன் ராசிலே 1ஆம் பாவத்திலையும் மற்றும் கேது 7ஆம் பாவத்திலே இருந்தாங்க. அதில் முதல் பெஸ்ட் நியூஸு ராகு ஆன்டி கிளாக் வைஸாக மூவ் ஆகி 12க்கும் கேது 6ஆம் பாவத்துக்கும் வர்றது கண்டிப்பாகவே நல்ல நியூஸ் தான். எஸ்பெஷலி கடைசி 3 மாதமாக சனியும் ராகும் கூடயே ஒன்றாவே மீன ராசியில் இருக்கும்போது ரொம்ப டஃப்பான டைம்ஸு, பயங்கரமாக மென்டல் ப்ரெஷர்ஸு, ஃபினான்ஷியல் ப்ரெஷரு, எல்லா விதமாகவும் எல்லா டைரெக்ஷனும் 8 டைரெக்ஷன் இருக்குன்னா 8 டைரெக்ஷன்லேருந்தும் நமக்கு பிரச்சனைகள் தான் வந்தது. அவர் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அது கண்டிப்பாகவே கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய நேரம். குருவோட பயிற்சியும் இப்போ வரப்போகுது. குரு பயிற்சி மிதனத்துக்கு போகும்போது குரு ராகுவை பார்ப்பார். அதனால் இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பல நன்மைகளை தரும். என்னங்க எல்லாருமே நெகட்டிவாக சொல்கிறாங்க, நீங்கள் போய் பாசிட்டிவாக சொல்கிறீங்கன்னா, நிறையா பாசிட்டிவ்ஸ் கட்டாயமாக நடக்கும். திடீர் வருமானம், திடீர் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, திடீர்னு வேலை சேஞ்சு, நல்ல வேலை சேஞ்சு, திடீர்னு ப்ரொமோஷன். திடீர் அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ரகசியம் நோட் பண்ணிக்கோங்க. சீக்ரெட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திடீர்னு நமக்கு விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். அது முக்கியம். கொஞ்சம் விரயம் ஏற்படலாம். சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் படித்து பார்த்து எல்லா கண்டிஷன்ஸும் உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கள். கடன் கொஞ்சம் அதிகமான வட்டிக்கு வாங்க வேண்டாம். கண்டிப்பாகவே அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் தான். மற்றபடி படிக்கிற பசங்களுக்கு எக்ஸலண்ட் டைம், சூப்பராக படிப்பு வரும். உங்கள் டே மட்டும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த காலைல 7லேருந்து 8, இது 8லேருந்து 9 அப்படின்னு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த இந்த ராகு கேது பயிற்சி வித் குரு உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். லவ்வு, பார்ட்னர்ஷிப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத ஆசைகளை பெருசாக வளர்த்துக்க வேண்டாம். நட்பு வட்டாரங்கள்லையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கேது பயிற்சினால் கூடவே இருந்து குழி பறிச்சவங்க, துரோகிகள், இவங்க எல்லாரையும் அழகாக கேது என்ன பண்ணுவார், கூட்டின்னு நம்ம முன்னாடி இவர் தான்ப்பா அப்படின்ட்டு காமிச்சு கொடுத்துருவார். ஸோ நட்புகள் விலகி போகுது, துரோகம் பண்ணவங்க விலகி போகிறாங்க அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் தாங்க. அதில் நம்ம சந்தோஷம்தான் பண்ணணும். ஸோ சந்தோஷமாக அதில் இருந்துக்கோங்க. கூட இருக்கிற பார்ட்னரு, ஒய்ஃபு, இல்லை லவ்வர், யாராக இருந்தாலும் அப்பா அம்மா, வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அன்பாக கனிவான வார்த்தைகள் நீங்கள் பேசுங்க. நீங்கள் கனிவாக வார்த்தைகள் பேச உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். இப்போது நமக்கு செலவு ஏற்படும் சொல்லியாச்சு. அதை கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஹெல்த்து ரொம்ப முக்கியம். தூக்கத்தில் கண்டிப்பாக மீனராசி கடைசி 3 வருஷமாக தூக்கம் நமக்கு ரொம்ப கம்மி. இப்போ எஸ்பெஷலி இனிமேல் கம்மியாகிற டைம் தான். ஸோ தூக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். மென்டல் ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றபடி ரொம்ப சிறப்பாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை முன்னேற்றமும் அடையும். நன்றி, வணக்கம்.